பச்சை நிறத்துல பூவா? நான் பார்த்ததே இல்லையேன்னு கிட்ட போய் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தது. அந்த கொடியில இருந்த காய்கள் எல்லாம் ஆட்டு கொம்பு மாதிரி நல்ல உறுதியா இருந்துச்சு. ரெஜியா வாலிபுலிஸ், கொடிப்பாலை, அங்காரவல்லி, சிங்கிடம், சிவந்தி, குறிஞ்சான், குடச்சப்பாலை, நஞ்சர் பாய்ஞ்சான், பாலக்கொடி, பாலெடுவை, பெருங்குறிஞ்சான், வனத்தித்தம் அப்படின்னு பல்வேறுபட்ட பேர்கள் இந்த கொடிக்கு இருக்குது. உறுதியா வளரக்கூடிய இந்த கொடி வடகிழக்கு ஆசியா, இந்தியா மற்றும் சைனால காணப்படுது. கோடை காலம் முழுவதும் இந்த பச்சை நிறத்துல பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும். பாரம்பரிய மருத்துவத்துல இது அதிகம் பயன்படுது. இலைய அரைச்சி கொப்பளம், கட்டி, பரு, காய மேல மருந்தா பூசுவாங்க. இதோடைய விதைகள்ல இருந்து எடுக்கப்படுற எண்ணெய் ஒரு நல்ல வலி நிவாரணி. விஷக்கடி, பாம்பு கடிகளுக்கு இது மருந்தா பயன்படுது. இலை சாறு இல்லைன்னா பூவை ஊற வச்ச தண்ணியை பயன்படுத்தி சரிமான கோளாறு, கல்லீரல் பிரச்சனைகளை சரி பண்ணுவாங்க. இந்த செடி ஒரு இயற்கையான பூச்சிக்கொல்லி. அதனால விவசாயிகள் இத பூச்சிக்கொல்லியா பயன்படுத்துவாங்க. கொடியும் இலையும் காஞ்சு மக்கும் போது அது மண் வளத்தை அதிகரிக்கும். அந்த காய்கள் எல்லாம் நல்லா காஞ்ச பிறகு அது வெடிச்சு பஞ்சா பறந்து விதைகள் காற்றுல பரவி புது செடிகள் உருவாகுது.